நாம் தமிழரா இல்லைனா தமிழக வெற்றி கழகமா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்காக என்டிகேவும் டிவிகேவும் சண்டை போடுறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன யூஸ்? உங்கள் ரெண்டு கட்சிகள்லையும் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்துட்டாங்களா? இல்லைனா நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்களா? நீங்கள் எதுக்கு மாறி மாறி சண்டை போடணும்? அவசியமே இல்லாத சண்டை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாம் தமிழரும் தாவேக்காவும் போடுற சண்டை தான் அவசியமே அற்றது. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே மாற்றி மாற்றி சண்டை போட்டு அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதிமுக அவங்க வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் காரணம் புரியாமல் சண்டை போடுறீங்க. நீங்க நாம் தமிழரை சூஸ் பண்றதும் தப்பு கிடையாது, தாவேக்காவை சூஸ் பண்றதும் தப்பே கிடையாது பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு இங்க மாற்றத்தை உருவாக்க முடியாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்பவும் நான் சொல்றேன், நாம் தமிழர் அளவுக்கு அதிகமான விமர்சனங்களை நீங்க தாவேக்கா மேல வைக்காம இருந்திருந்தா இப்போதைக்கு நாம் தமிழர் தனியா தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணி, குறிப்பா இந்த சாட்டை துரைமுருகன் அவன் பேசின பேச்சு எல்லாம் யாரும் ஒத்துக்க முடியாது. பிகாஸ் நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பேசாமல் அவன் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ நிறைய விஷயங்கள்னால நீங்களே தேவையே இல்லாமல் உங்களோட மதிப்பை நீங்கள் இழக்கிறீங்க. எதுக்காக நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் பண்ணுமே தவிர, ஆட்சிக்கு வராதவங்க கிட்ட நீங்கள் வம்படியாக பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நாம் தமிழருக்கு என்ன அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் தாவேக்காவை நோக்கின நீங்கள் அம்பு எய்கிறதுனால உங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தாவேக்கா இப்போ எங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறோம். பிகாஸ் நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னா நாங்கள் கூட மட்டும்தான் சண்டை போடும். ஸோ தேவையில்லாமல் எங்களுக்கு கூட இணையாக இருக்கவங்க கூட நாங்கள் சண்டை போட விரும்பலை. ஸோ நாங்கள் திராவிடத்தை ஏற்று தான் நாங்கள் சண்டை போடுறோம். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே வராதிங்க. நாங்களும் நல்லது பண்ண தான் வந்திருக்கோம், அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் முக்கியமாக சொல்ல போனால் போன எலெக்ஷனில் நாம் தமிழருக்கு போட்டேன். ஆனால் இந்த தேர்தலில் நான் தாவேக்காக்கு தான் போடுறதாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். காரணம் என்னோட இதான். நான் காரணம் என்ன சொல்கிறேன்னா, நாம் தமிழர் எல்லாருக்குமான அரசியல் அதில் இல்லை. ஆனால் தாவேக்கா கிட்ட எல்லா மக்களுக்குமான அரசியல், நாம் தமிழரில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே தாவேக்கா கிட்டேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்குமான அரசியல் இருக்குது. நீங்கள் இலவசங்கள் அது இதுன்னு விமர்சனம் வச்சாலுமே அதுக்கு எல்லாத்துக்குமே எங்ககிட்ட நிறைய காரணங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நான் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, அதில் எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் யார் கூட சண்டை போடணுமோ அங்கே சண்டை போடணும், என்ன பிரச்சனையை பேசணுமோ அதை பேசணும். தேவையில்லாத பிரச்சனையை பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு தான் குறைஞ்சு போகுங்கிறத மறந்துடாதீங்க. இதை தான் சொல்ல நினச்சேன். நன்றி, இணைந்திருங்கள்.